நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சரி, பல்வேறு விதமான அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மிக்க நன்றி. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ரத்து, கோடை விடுமுறையை நீட்டித்தார் நம்முடைய அன்பில் மகேஷ். ஸோ நம்முடைய சேனல் தான் திருப்பி சொல்லிட்டு இருந்தோம், நிச்சயமாக பள்ளிகள் விடுமுறை பத்தி நம்ம தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம். ஒரு வாரத்திற்கு முன்பு விடுமுறை தள்ளி போகும். ஏன் அப்படின்னா 110 டிகிரி வைக்கும் போது ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு ஒன்றும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் முட்டாள் கிடையாது. ஸோ கண்டிப்பா பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்படும் அப்படின்றத முதல் முறையாக நம்முடைய சேனல் வந்து வலியுறுத்தியது. ஸோ அதன் அடிப்படையில் 2 தேதிகளை செலக்ட் செய்திருக்கிறோம். ஜூன் 7 அல்லது ஜூன் 10க்கு பிறகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜப்பான் சென்றிருக்கிறார், சிங்கப்பூர் சென்றிருக்கிறார். வந்த பிறகு ஒரு அதிகாரப்பூர்வ முடிவை இன்று மாலைக்குள்ளாகவோ அல்லது நாளைக்குள்ளாகவோ அறிவிப்பார் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து மாசாக வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இப்போ போதுமா, இப்பயாவது நம்புறீங்களா? ஸ்கூல்ஸ் ரீஓப்பனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சரி, தமிழ்நாட்டில் 100 டிகிரி இருந்தாலே டெம்பரேச்சர் வந்து ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வகையில் 105 ஃபாரன்ஹீட் 108 ஃபாரன்ஹீட் வந்து வெயில் கொளுத்தும் பொழுது பள்ளிகளை வந்து யாரும் வந்து திறக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் உடைய அந்த எப்படி சொல்றது, ரொம்ப வந்து முடியல, கஷ்டமா இருக்கு, திறந்து விடுங்க அப்படின்னு வந்து சொன்ன அந்த பூமர் அட்வைசஸ் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்ல எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க பேனிக் அடைய வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா பசங்களுடைய உயிர் முக்கியம். படிப்பு அப்படின்றது ஒரு வாரம் கழிச்சு போய் புக் வாங்கிட்டு படிக்கிறதுல என்ன ஆயிட போகுது? கோவிட் டைம்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வீட்டுல ஜாலியா வந்து கல்லங்கா தாயெல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது ஜாலியா இருந்துச்சா? சோ அதனால ஒரு வாரம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் குறைஞ்சிரும். ஜூன் 7 ஜூன் 8க்கு பிறகு தமிழகத்துல வெப்பம் அடியோடு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். 100 டிகிரிக்கு கீழே போயிடுது. ஸோ அதனால வந்து அப்ப ஸ்கூல் ரீஓப்பன் பண்றதை யாருமே தடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து என்ன டெசிஷன் எடுப்பாங்கன்னா, அனைத்து விதமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 38 மாவட்டங்களுக்கும் பள்ளிகள் திறப்பு என்பது இருக்கும். காலேஜை பொறுத்த வரைக்கும் 3rd வீக். ஸோ மேபி ஸ்கூல் ரீஓப்பன் சம்பந்தமான ஒரு லாஸ்ட் வீடியோ அப்படின்னு கூட இதை சொல்லிவிட்டு வீடியோவை வந்து முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அளித்த அனைத்து விதமான நல்லுள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோவை நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணியே ஆகணும். ஜூன் 1ஆம் தேதி ஸ்கூல் இல்லப்பா, இந்த ஸ்கூல் பேக் வாங்குறது, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறது, இந்த விதமான ப்ரோசஸிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி எண்ட் முடிச்சிருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அஃபீஷியல் அப்டேட் வந்த பிறகு உங்களுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு காணொலி ஒரு 12 மணிக்கோ அல்லது 1 மணிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் சார்பாக நான் பதிவேற்றம் செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களிடமிருந்து விடை